பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் 7 மணி நேரம் பேசியிருக்காங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த நபர்கள் 9 மணி நேரம் பேசியிருக்கோம். இந்த 7 மணி நேரத்தில் அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணன் சொன்னது மாதிரி எதையுமே வெளிப்படையாக பேசலை, ஒளிவுமரமாக தான் பேசியிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நான் பேசுகிறப்ப சொல்கிறாங்க 7 மணி நேரம் பேசினாங்க. பிரதமர் பேசுகிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறார், உள்துறை அமைச்சர் பேசுகிறார், வெளி விவகாரத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. 7 மணி நேரம் பேசிட்டாங்க. நீங்கள் எதுக்காக 5 நாள் போராட்டம் பண்ணீங்க? இவங்கெல்லாம் பேசணும்னு தானே போராட்டம் பண்ணீங்க. திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் வந்து என்ன சொல்கிறாரு, அது நீங்கள் பேசத்தானே சொன்னீங்க, பேசுகிறதுக்கு எதுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்கிறாரு. ஆனால் இது பார்லிமெண்ட் வந்து சில பேர் பேசுகிறதுக்கு இல்லை, விவாதம் நடத்துறதுக்கு பார்லிமெண்ட் வந்து. இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். நாங்கள் கேட்டது பெஹல்காமில் என்ன நடந்துச்சு, 3 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாரத பிரதமர் மோடி பெஹல்காமுக்கு விசிட் போவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஏப்பா திடீர்னு பிஎம் விசிட் கட்டாச்சு, அங்கே ஒரு தீவிரவாத கும்பல் இருக்கு, அதனால தான் உங்கள் இப்போ வருவது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டின பிறகு பிஎம் உயிரை காப்பாற்றிய அந்த உளவுத்துறை அங்கே இருக்கிற வசிக்கிற மக்களுடைய சாதாரண மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது வரைக்கும் காவல்துறை அங்கே இருக்கு, பாதுகாப்புக்கு இருக்கு. ஆனால் சுட்ட அன்னைக்கு 26 பேர் செத்த அன்னைக்கு ஒருவே இல்லை. மற்ற மாநிலங்களில் 1000 பேருக்கு ஒரு போலீஸார், ஜம்மு காஷ்மீரில் 50 பேருக்கு ஒரு போலீஸார். நீங்கள் பிரதமர் வருவதை தடுத்ததை மாதிரி அப்பாவி மக்கள் சுட்டு கொண்டதை தடுத்திருந்தா இந்த வாரே தேவையில்லை. தங்க தமிழ்ச்செல்வன் நான் கேட்குறாரு, உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு உள்துறைக்கு வந்து தகவல் வரலையா, இப்படி எல்லாம் ஒன்று நடக்க போகுதுன்னு, பிரதமர் கேன்சல் ஆகலையா ப்ரோக்ராம்னு கேட்குறாரு. கோவை குண்டு வெடிப்பு நடந்தப்போ உங்கள் ஆட்சிக்கு வரலையா? உள்துறை அந்த அளவு கேவலமா இருந்ததா? உங்களுடைய ரகசிய போலீஸ் எல்லாம் அப்படிதான் கேவலமா வேலை பார்த்தாங்களா? எதுக்கு அந்த கேள்வி கேட்டாரு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன்? அதை நீங்க கவனிக்கணும். சிஎம் போறதா இருந்தா சிஎம் போற ரூட்டா இருந்துச்சு, ஆனாலும் சிஎம் மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சதுன்னா நீங்க கேக்குற உதாரணம் ரைட். இங்க பிரச்சனை என்னன்னா, நரேந்திர மோடியுடைய உயிர் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும், அங்க பொதுமக்களுடைய உயிருக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப பொதுமக்கள் செத்தால் உங்களுக்கு கவலை இல்லை, ராணுவ வீரர்கள் செத்தால் உங்களுக்கு கவலை இல்லை.